இன்றைக்கு இந்த மண்ணில் எமது ஈழ உறவுகள் குறைந்தபட்சம் தமிழர்களைப் போலாவது நடத்தப்படுவதற்காக தொடர்ந்து என்னுடைய 1/4 நூற்றாண்டு காலத்திற்கு மேலான என்னுடைய சட்டமன்ற போராட்டம் தான் இன்றைக்கு அந்த மக்களுக்கான இப்போது கூட இந்த ஆண்டு கூட்டத்தொடரில் கோரிக்கை வைத்து பல்வேறு முகாம்களில் குடிநீர் இல்லாமல், சாலை இல்லாமல், கழிவறைகள் இல்லாமல், மிகப்பெரிய துன்பப்படுகின்ற மழை வெள்ளம் புயல் ஈடு கொடுக்க முடியாமல், வாழ முடியாமல், ஒரு சென்ட் நிலம் வாங்க முடியாமல், ஒரு 2 சக்கர வாகனத்தை வாங்கி அவர் பேருக்கு பதிவு செய்ய கொள்ள முடியாமல் இருந்த அந்த உறவுகளை இன்றைக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு மூச்சு விடுகின்ற அளவுக்கான ஒரு அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தமிழ்நாடு அரசால் செய்ய வைத்ததில் என்னுடைய பெரும் பங்கு இருக்கிறது. அடுத்த கட்டமாக நான் இந்த தமிழ்நாடு அரசிடமே ஈழம் சார்ந்த ஒரு 3 கோரிக்கைகளை வைத்திருக்கிறேன். அது ஒன்று, ஈழத்தில் நடந்து மாபெரும் இனப்படுகொலை என்கிற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி புதுச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்திய நாட்டின் தலைமை அமைச்சரை, உள்துறை அமைச்சரை, பாதுகாப்புத்துறை அமைச்சரை, வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து தொடர் ஒரு அழுத்தங்களை தர வேண்டும். அது மாதிரி ஒரு பொது வாக்கெடுப்பின் ஊடாக தமிழ்நாட்டில் வாழ்கின்ற ஏதிகளாக இருந்தாலும், உலகம் முழுவதும் வாழ்கின்ற ஈழத்தமிழ் உறவுகளாக இருந்தாலும், இலங்கை தீவில் வாழ்கின்ற எமது ஈழ உறவுகளிடத்திலும் ஒரு பொது வாக்கெடுப்பை ஐநாவின் மேற்பார்வையில் நடத்தி அங்கு ஒரு ஜனநாயக அரசு அமைவதற்கு தனித்தமிழ் ஈழம், வடக்கு கிழக்கு இணைத்து ஒரு தனித்தமிழ் ஈழம் என்கிற ஒரு நாடை அமைத்து தருவதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும்